ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடமஞ்சு விரட்டு படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். இது ஒரு மஞ்சு விரட்டு பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ மாட்டை பற்றின படம் தான். சட்டத்துக்கு புறமான செயல். இப்படியே தமிழனோட பாரம்பரியம் ஒன்று ஒன்றா அழிச்சிருங்க. அப்புறம் இப்படி ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல், அதாவது நம்ம இதில் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி வடத்தை கட்டி அந்த மாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வட மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மஞ்சு விரட்டு வந்து இருக்குது, எல்லோரும் பிடிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு படம். ஹீரோவும் அவரோட காலையும் சேர்ந்து இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க நட்பு, அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு மக்கள் காட்டுற ஆர்வம், அதே மாதிரி ஹீரோவும் ஒரு மாடுபிடி வீரன். ஸோ அவர் வந்து மாடு பிடிக்க போகிற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு, அதே மாதிரி இதில் நடக்கிற பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற காதல், அந்த காதலால் ஏற்படுற பிரச்சனைகள், அந்த மாடு பிடிக்கிறதுக்கும் மாடு வளர்க்குறதுக்கும் இருக்கிற பிரச்சனைகளையும், அதில் இருக்கிற துரோகம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நன்மைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹீரோ ரொம்ப பயங்கரமாக வந்து டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோக் வந்து இதில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. கோழி கூவுது அப்படின்னு படம் அவர் ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கிராமத்து இதில் பண்ணுற ரொம்ப பயங்கரமான ரியாலிட்டியாக இந்த படம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இது இருக்குதுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த படத்தில் வந்து ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி திண்டுக்கல் பக்கத்தில் நத்தத்தில் எடுத்த ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான நிறையா சீன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து அவர் இந்த மாடை பிடிக்க போகிறது, மாடு கூட பழகிறது எல்லாமே வந்து ஒரிஜினலாகவே டைரக்டர் அவர் வந்து கொண்டு போய் எடுக்க விட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு ஜல்லிக்கட்டில் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடக்குதுன்றது இந்த படத்தில் மூலிமா டைரக்டர் பெருசாக சொல்லியிருக்காங்க. ஒரு மாடு பிடிக்கிறதுக்கும் மாடுபிடி வீரன் அவர்களுக்கும் மாட்டை வளர்க்குறதுக்கும் அவங்க படுற கஷ்டத்தையும் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் இன்றைக்கும் வேட்டையாட போகிறது, அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை எப்படிலாம் வளருது, அதை எப்படிலாம் கொண்டு வராங்க அப்படின்றதையும் இந்த படத்தில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான பியூர் கிராமத்து பேஸில் வந்த ஒரு படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர் இப்போதைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த படத்தோட ரிலீஸ் ஆகும்போது படத்தை பற்றின அப்டேட்டையும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.